ராகுலின் பேச்சால் இருந்ததும் போச்சு. மரண பயத்தில் காங்கிரஸ் கட்சி. ஒரு சிறந்த குத்துச்சண்டை வீரர் எதிரியை முதலில் ஆடவிட்டு பின்னர் ஒரே அடியில் வீழ்த்துவது போல காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி வீழ்த்தியுள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பாஜகவை வீழ்த்துவதற்கு பல்வேறு வியூகங்களை காங்கிரஸ் கட்சி வகுத்தது. பாரத் ஜோடோ யாத்திரை, பாரத் நியாய யாத்திரை என நாடு முழுவதும் ரோட் ஷோ நடத்தியும் பல பொய்யான புகார்களை முன்வைத்தும் பிரச்சாரம் செய்தும் இந்த தேர்தலை காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்டது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் தேர்தல்களே நடக்காது, ஜனநாயகம் அழிக்கப்படும் உள்ளிட்ட விமர்சனங்களையும் தனிப்பட்ட தாக்குதல்களையும் பிரதமர் மோடிக்கு எதிராக முன்வைத்தனர். இவர்களின் செயல்களுக்கு பாஜக தரப்பில் அவ்வப்போது பதிலடி தரப்பட்டாலும் பிரதமர் மோடி தொடர்ந்து அமைதி காத்து வந்தார், எதிர்வினை ஆற்றாமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு உரையாற்றிய ராகுல் காந்தி நாடு முழுவதும் நிதி தொடர்பான கணக்கெடுப்புகளை நடத்தி சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம் என தெரிவித்திருந்தார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த இந்த அம்சம் அப்போதே கடும் சர்ச்சைகளை கிளப்பியது. இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த உளறலை சட்டென கையில் எடுத்த பிரதமர் மோடி ஒரே அடியில் ஒட்டுமொத்த காங்கிரசையும் இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கியுள்ளார். ஏழை பெண்களின் கழுத்தில் உள்ள தாலியை கூட காங்கிரஸ் கட்சி விட்டு வைக்காது என ஒரே போடாக போட்டார். இந்தியாவின் சொத்துகளில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை உள்ளதென மன்மோகன் சிங் பேசியதையும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தை ஊடுருவல்காரர்களுக்கும் பல குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் கொடுக்கும் நகர்ப்புற நக்சல்களின் மனநிலையை காங்கிரஸ் பிரதிபலித்துள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சு நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் விபரீத வாக்குறுதியை அச்சத்துடன் பார்க்க தொடங்கினர். பதற்றமடைந்த காங்கிரசார் எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அப்படி சொல்லவே இல்லை, பிரதமர் மோடி மத ரீதியாக பேசி வருவதாக விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் இந்திய சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என மன்மோகன் சிங் பேசிய பழைய வீடியோவை பாஜகவினர் பகிர்ந்தனர். சிறுபான்மையினர் தாஜா அரசியலை காங்கிரஸ் தான் செய்து வருவதாக பதிலடி தந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொத்துக்களை கைப்பற்றுவோம் என குறிப்பிடவே இல்லை என்ற புதிய விளக்கத்தை ராகுல் காந்தி கொடுத்துள்ளார். கணக்கெடுப்பு மட்டுமே நடத்தப் போவதாகவும் சொத்துக்களை பறிமுதல் செய்ய போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சை செய்தியாக வெளியிட்ட ஊடகங்கள் அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதில் இருந்து பின்வாங்கி விட்டதாக விமர்சித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு பொய்களை உள்ளடக்கியுள்ளது என்பது ராகுல் காந்தியின் இந்த அந்தர்பல்டி மூலம் தெளிவாகியுள்ளது. ஏற்கனவே 40 சீட்டாவது கிடைக்குமா என காங்கிரஸ் கட்சி திண்டாடி வரும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பேச்சு காங்கிரஸை இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ளியுள்ளது. நாடு முழுவதும் 20 இடங்களிலாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.